இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை. அவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்துகிற வார்த்தை. இன்றைக்கும் பாதைகள் தெரியவில்லை என்றால் தேவனுடைய வார்த்தை நமக்காக பாதைகளை உருவாக்கும். அந்த பாதையில நம்மை நடத்தி செல்லும். இன்றைக்கும் தேவனுடைய கிருபை நிறைந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 48 அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆல்வேஸ் திங்க் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப்ஸ். ஒவ்வொரு நாளும் நாம் எதை சிந்தித்து கொண்டு இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபைகளை. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் நம்ம மனதில் என்ன ஓடிக்கொண்டே இருக்குன்னா நம்முடைய கவலைகள், நம்முடைய தேவைகள், நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், நம்மளுடைய பலவீனங்கள், வியாதிகள், இதைத்தான் நம்ம சிந்தித்து கொண்டே இருப்போம். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார் அப்படின்றத ஒரு நாளும் நம்ம சிந்திக்க மாட்டோம். ஒரு சில நாட்களில் சிந்திப்போம், அவ்வளோதான். ஆனால் சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறான், ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்தித்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களும் நானும், நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தைகள், நம்முடைய மனது, இதெல்லாம் தான் ஆலயமாக இருக்கிறது. இதற்குள்ளே தான் ஆண்டவர் வாசம் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம என்ன நினைக்கணும், எதை சிந்தித்து கொண்டு இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நன்மைகள் எவ்வளவாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், இந்த நாளைக்கு எவ்வளோ பிரச்சனைகளில் ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறார், இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய கிருபை எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறது, அவருடைய புதிய வழிகளை நம்ம எப்படிலாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், பிரச்சனைகள் நடுவில் எவ்வளோ பெரிதாக தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறது அப்படின்னு தேவனுடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நன்மைகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய சிந்தையெல்லாம் தேவனுடைய கிருபையால் நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய ஆலயத்தின் நடுவிலே தேவனுடைய கிருபை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம தான் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் எது மேலே இருக்கணும்னா தேவனுடைய கிருபையின் மேலே இருக்கணும். ஸோ நம்மளுக்கு அவருடைய கிருபையை யோசிக்க முடியாத அளவுக்கு, நன்மைகளை யோசிக்க முடியாத அளவுக்கு அநேக பிரச்சனைகள், அநேக கவலைகள், இதெல்லாம் நம்முடைய சிந்தையை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதன் நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய கிருபையை நினைக்க வேண்டும். கிருபை என்ற வார்த்தை சில நேரத்தில் புரியாமல் இருக்கும். ஆனால் தகுதி இல்லாத நமக்கு தேவன் எல்லாவற்றையும் தந்து அழகு பார்க்கறது பேர் தான் கிருபை. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இரக்கத்திற்கும் கிருபைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. தண்டனைக்கு தகுதியாக இருக்கிற ஒரு ஆளை விடுதலை செய்து அவனை விடுவிக்கிறதுக்கு பேர் இரக்கம். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொடுக்கறதுக்கு பேர் கிருபை. அப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவன் இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிருபையும் காமித்து கொண்டிருக்கிறார். எந்த ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் தகுதி இல்லாத நமக்கு தேவன் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார். அதுதான் கிருபை. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கும் தேவனுடைய கிருபையை நினைப்பதற்கு, சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு, அதை பற்றி பேசுவதற்கு இந்த நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அளவில்லாத கிருபையை நாம் சிந்தித்து கொண்டே இருப்போம். அதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நாளை தினத்து காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். இன்றைய தினத்தை எல்லா தேவையும் தேவன் கிருபையாய் உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பார். கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதில் மகிழ்ச்சியாக இருங்க. அவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்துங்க.